இந்த ஆட்சியினுடைய நிழல் உலக முதலமைச்சராக அறியப்படுறவர் மாப்பிள சாரு. அந்த மாப்பிள சாரு இல்லாம தமிழ்நாட்டில் எதுவுமே அசையாது. சொல்ல போனா கடந்த ஒரு வார காலமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை நல்லா கவனிச்சு பார்த்திருந்தா இந்த ரெய்டுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். உதயநிதி தலைக்கு குறிவைக்கப்படுகிறதா அப்படின்னு யாரு போடுறான்னா, திமுகவுடைய ஆதரவாளராக அறியப்படுகிற, திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை, பாமகவை, பாஜகவை, அதிமுகவை கடுமையாக விமர்சிப்பதற்காகவே பெண் அப்படிங்கிற ஒரு டீமை உருவாக்கி, ஒரு அமைப்பை உருவாக்கி, அதன் மூலமாக மாசம் மாசம் பேரோல்ல வந்து பேமெண்ட் வாங்கக்கூடிய அந்த நபர்கள் பணி செய்யக்கூடிய முதன்மையான ஊடகங்கள்ல உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை போட்டு உதயநிதிக்கு ஸ்கெட்சா, உதயநிதி தலைக்கு குறியா, உதயநிதி கைதாக போறாரா அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகள் வைத்து காணொலி வெளியிடுது. அப்போ உதயநிதிக்கு எதிராகவே திமுக ஆதரவாளர்கள் மாறிட்டாங்களா, திமுக சார்புடைய ஆட்கள் மாட்டாங்கன்னா இல்லை. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு செய்தி போகுது. இன்னைக்கு என்ன டிபேட் வரணும், இன்னைக்கு யாரை பேசும் பொருளாக மாற்றணும், என்ன தலைப்பு வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது யாருன்னா பெண்ணு. அந்த பெண்ணுடைய ஓனர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பெண்ணெடுத்த அந்த பெண்ணு, ஸ்டாலின் வீட்டில் பெண்ணெடுத்த அந்த நபர் தான் இப்போ இன்னைக்கு பெண்ணுடைய ஓனர். அவர் தான் இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை மொத்தமாக இயக்குறாரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவையும் அவர் தான் இயக்குறாரு. சோசியல் மீடியா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் எல்லா எஸ்ஸையும் இன்க்ளூடிங் எஸ்ங்கிற அந்த ஸ்டாலினையும் அவர் தான் இயக்குறாரு. அவர் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் அணுவும் அசையாது, எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை ஏன் ஒருத்தர் கூட பேசலை?